வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் லா. ச. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 4. எனக்கின்னும் ஊடல் தணியவில்லை. நான் ஒன்றும் பார்க்கல்லே, எனக்கென்ன வந்தது என்று எனக்கே முனகிக் கொண்டேன். ஒரு ரொட்டேஷன். எதிர்ச்சாரியில் ஒரு வெற்றிலை வியாபாரி. பாய் இப்படி மாதத்தில் 1 முறை 2 முறை 5 10 பெருசு உதவுவார். 2-3 நாளைக்கு, மிஞ்சி போனால் 1 வாரம். வெற்றிலையில் அவ்வளவு பிறழுமா என்ன? வெக்கக்கேடு. இந்த சீமையில் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இருப்பா, வெற்றிலையும் புகையிலையும் இல்லாமல் முடியாது. ஏற்றுமதி வேறு எக்கச்சக்கம். ஈராக், குவைத், ஈரான். அங்கே போய் சேருவதற்குள் எவ்வளவு அழுகலோ வாடலோ. அவங்களுக்கே வதங்கல் வெற்றிலை தான் பிடிக்கும் என்கிற அளவுக்கு வெளியூர் நாக்கையே இவர் கட்டில் அடக்கி வச்சிருக்கார். இவருக்கே வெற்றிலை தோட்டம் ஏக்கர் கணக்கில் ஓடுது. அதுவும் பத்தல்லே, கூடையா சரக்கு வேற தினம் இறங்கிட்டே இருப்பதை பார்த்தால் எனக்கு திணறுது. என்னுடைய பிரமிப்புக்கு ஒரு கணம் தயங்கினார். ஒப்புக்கு தலையை அசைத்தேன். பசி வயிறை குடைகிறது. மணியோ ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவர்களிடமெல்லாம் இது ஒரு பெரிய கோளாறு. அகோ வாரும் பிள்ளாய் என்று சபை நடத்துகிறார்கள். உன் சிண்டு என் கையில் என்று அப்பட்டமாயில்லாமல் அத்தனை விதமாக சொல்லி கொண்டிருப்பார்கள். நாமும் தலையை இவர்களிடம் கொடுத்துவிட்டு இவர்கள் வாயை எதிர்பார்த்து கொண்டுதானே நிற்கிறோம். என்னதான் நம் வசதியை நம்மிடையே பீற்றி கொண்டாலும் நமக்கு குமாஸ்தா புத்திதானே. இவர்களைப் போல் துணிந்தடித்து ஒரு வியாபாரத்தில் இறங்குகிறோமா? அதற்கேற்ற நரம்பும் நமக்கு உண்டா? வெற்றிலை ஸ்பெக்குலேஷன் பிசினஸ் வாய்ச்சான் போச்சான் என்று முனகினேன். கருணாகரனுக்கு கேட்டுவிட்டது. நாம் அப்படி நினைக்கிறோம். ஆனால் பாயி தன் 11வது வயதிலிருந்து இதிலேயே முங்கி முளைச்சு தாடியை உருவிக்கிட்டே ஆயுசு முழுவதையும் தாண்டியாச்சு. 3 தாரம், 26 சிசுக்கள். கருணாகரனுக்கு கல்யாணமாகி 15 வருடங்களுக்கு பிறகு சீமந்தத்துக்கு அவர் அச்சடித்திருந்த அழைப்பிதழ் 1 3 பொறும். ஆனால் பாவம், அந்த முயற்சி வீணாகிவிட்டது. இப்போ ஒரு பெண் ஏனையில் ஆடுகிறது. சோனி என்னென்னவோ போஷாக்கு பண்ணியாகிறது. இந்த கடவுள் இருக்கானே, அவன் விளையாட்டே வக்கிரம். இன்னும் எல்லோரும் ஒரு குடும்பம்தான். பாயி வீடு அந்த காலத்து கோட்டை மாதிரி. அகழிதான் இல்லை. எல்லோரும் நைனாவுக்கு சேவுகம். நைனா இருக்கிற வரை அவங்களுக்கோ அவங்க பீகம் சஹிபாக்களுக்கு எண்ணம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. வெற்றிலைக்கு எடுக்கிற மாதிரி முதுகு நரம்ப உரிச்சிடுவார். ஏன் அத்தனையும் சுயார்ஜித்தம். தினம் மட்டன் சூப்பில் அவனவன் பல்லால் கடித்து சுரண்டி சப்பர எலும்பு துண்டு கூட ஐயாவுடையது. இந்த கூட்டு குடும்ப சிஸ்டம் இதில் என்ன குறைவாயிருக்கு? இந்த பொருளாதார நிபுணர்களெல்லாம் என்னென்ன தியரியெல்லாம் பேசுகிறாங்களோ எனக்கும் தான் தெரியலே. இதே கருணாகரன் என்னிடம் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அவருடைய தாயார் தனியாத்தான் இருக்கிறாளாம். 2 மாடுகளை வைத்து கொண்டு பிழைக்கிறாள். அம்மா கிட்டே தான் இன்னமும் எனக்கு வேண்டிய பாலை வாங்கிக்கிறேன், துட்டு கொடுத்துதான். அவள் அதிலே கெட்டி. ஆனால் அவள் கழுத்தில்தான் தேர் வடமாட்டம் 4 பட்டை செயின் தொப்புள் வரை தொங்குது. இவளுதையெல்லாம் வியாபாரம்னு கடையில் போட்டாச்சு. வரப்போ இவளும் கொஞ்சமாக கொண்டு வரல. என்ன செய்கிறது? அம்மா தனியாக குடித்தனம் செய்ய காரணம்? அந்த மனோகர புன்னகை புரிந்த வண்ணம் கைவிரிக்கிறார். எல்லாம் வழக்கம் போல்தான், தொன்று தொட்ட காரணம்தான். ஒரே கூட்டில் 2 புலி. நான் குடும்பத்தை விட்டு ஓடி வந்தவன். எங்கள் இருவருக்கும் கூட்டு குடும்பத்தை பற்றி பேச என்ன வாய்ப்பு இருக்கிறது? வீட்டுக்கு வீடு வாசற்படி. ஆனால் இப்போ வர கட்டி மேய்க்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு கேள்வி. வேலைக்கு 100 இலை விழுற வீடு குடும்பமா காலனியா? ஆனால் இது கூட பராபரியாக காதில் விழுறது தான். கிழவன் இருக்கிற வரை எவனும் ஒன்றும் மாட்டிக்க முடியாது. ஆனால் கிழவன் இப்போதைக்கு தலையை போடுறதா இல்லை. உடம்பை அவ்வளவு கண்டிஷனில் வச்சிருக்காரு. என்ன லேகியம் சாப்பிட்றானோ தெரியல. மறுபடியும் ஒரு தயக்கம். வெடிகுண்டுக்கு திரி வைப்பதற்கு முன்னால். ஆனால் அவர் ஒன்றும் கொடுங்கோலன் அல்ல. நியாயம் தெரிஞ்ச மனுஷன், நியாயம் வழங்குகிற மனுஷன். ஒரு விஷயம் பாருங்களேன். ரொட்டேஷனுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு விரல் வாங்குறேனே ஐயா, அதுக்கு வட்டி வாங்குறதில்ல. இஸ்லாமில்
வட்டி வாங்க அனுமதி இல்லை. எல்லோரும் சோதரர்கள், ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டவர்கள். எனக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. என்ன கருணாகரன், அவளை நினைத்து கொண்டு உரலை இடிக்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்ல, வியாபாரம் மந்தம். நீங்கள் தான் பார்க்குறீங்களே, மணி டைட்டு. கருணாகரன், இதென்ன தூண்டில் விளையாட்டு? இதற்கெல்லாம் நான் லாயக்கில்லை. என்ன சார் உங்களுக்கு திடீர் மருட்சி? என்ன நடந்துட்டுது? உங்களை நம்பி என் முதல் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் வட்டியில்தான் ஏறவோ தாழவோ நான் வயிறளம்பியாரது. வெற்றிலை சுல்தான் உங்களிடம் வட்டி வாங்காவிட்டால் நான் அவர் போல இருக்க முடியுமா? உங்களுக்கு கஷ்டமானால் என் பணத்தை திருப்பி விடுங்கள். கருணாகரன் ஓரிரு கணம் திருதிருவென விழித்தார். என் பேச்சு அவர் மண்டையில் ஊறியதும் அவர் முகத்தில் மூட்டம் பளிச்சென்று விலகி கையை கொட்டி விழுந்து விழுந்து சிரித்தார். புரைக்கேறி திணறி, இது ஒரு நடிப்பா ராமா? ஒன்றும் புரியலையே. ஒருவாறு சமாளித்து, டே ரூட்டு அப்படி மாறிப்போச்சா? நான் ஏதோ வியாபார நிலவரத்தை பற்றி பேசி கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். அதுக்குள் தாய் கண்ணுக்குட்டையை உதைக்குதுன்னு அலண்டுட்டீங்களே. அட ராமா, இந்த பிராமணால் இருக்காளே. மறுபடி சிரித்தார். அப்புறம் சொன்னார், சார் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய இந்த புலம்பல் இன்று நேற்றையது அல்ல. இந்த பிஸ்னஸ் 14 வருஷமாக நடக்குது. இந்த புலம்பலும் கூடவே நடந்துட்டு இருக்குது. அதனாலேயே அது புரட்டுன்னு நீங்கள் கொள்ளக்கூடாது. அதுவும் உண்மைதான். அதுதான் பிஸ்னஸ். தவிர உங்கள் பணத்தை திடீர்னு கேட்டால் என்னைப்போல் சின்ன வியாபாரி எங்கே போவது? உங்கள் பணம் எங்கேயும் ஓடி போயிடல்லே. இங்கேதான் எப்படியோ கடைச்சரக்கின் மேல் கை வீசி காட்டினார். எப்படியோ முடங்கி கிடக்குது. நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, உயிர் பிண்டம் பூமியில் விழுந்த புறம் இந்த உலகத்தை பார்த்து பயந்து நான் திரும்பவும் கர்ப்பத்துக்கே திரும்பிடுறேன்னா அது நடக்கிற காரியமா? நியாயமா? கருணாகரன், உங்கள் பேச்சு தைரியம் தருவதா இல்லை. குரங்கு நியாயம் பேசுகிறீங்க. பணியாரம் என் கையில் வந்தாச்சு. நான் பிடிக்கிற தராசு தான் உனக்கு உண்டு. இனி பணியாரத்தை பணியாரமாக நீ பார்க்க முடியாது என்கிறீங்க, அதானே? சேச்சே, கனாவில் கூட அப்படி நான் நினைக்கலே. சத்தியமாக யாரை ஏமாத்தினாலும் உங்களை ஏமாற்ற மாட்டேன். பிராமண சாபம் பொல்லாது சார், பூண்டோடு அறுத்துடும். அவள் 4 மாதமாக குளிக்கல்லே. உங்கள் ஆசையில் பிள்ளையா பிறக்கணும். அப்படியே நெடுஞ்சான் கிடையா காலில் விழுந்து விட்டான். நான் எதிர்பார்க்கவில்லை, அதனால் தடுக்க முடியவில்லை. கருணாகரன், எழுந்திரும். இப்போ என்ன நடந்து விட்டது? எனக்கு என்னவோ போலாகிவிட்டது. இப்போ நான் அவரை மன்னிப்பு கேட்கிறேன். அவர் எழுந்ததும் முகம் சிவந்திருந்தது, கண் தழும்பிற்று. சாருக்கு என்மேல் என்ன கடுப்போ தெரியவில்லை. மூக்கை உறிஞ்சினார். கருணாகரன், எனக்கு பசி என்று நினைக்கிறேன். பதறிப்போனார். அடடா, காலையில் ஆகாரம் பண்ணேலோ இல்லையோ? எழுந்திருங்க, கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கே போகலாம். இல்லை கருணாகரன், ஊர் திரும்புகிறேன். 12 மணி வண்டியை பிடிச்சால் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே போயிடலாம். என்ன சார் பல்ட்டி? இருந்து சாப்பிட்டு விட்டு மாலை ஒரு மலையாள படம். எங்கள் பிரேம் நசீர் ஷீலா ஜோடி. நீங்கள் பார்த்தே ஆகணும். நடிப்பு என்ன என்று அப்புறம் நீங்களே சொல்ல போறீங்க. உங்களை விடவா? இரவு தங்கிட்டு காலை குழல் புட்டு தேங்காய் பாலோடு சாப்பிட்ருக்கீங்களா? என் மாமியார் ஸ்பெஷல் வந்திருக்காங்க. இல்லை கருணாகரன், நான் கிளம்புறேன். வீட்டில் போட்டது போட்டபடி அப்படியே வந்திருக்கேன். இவனோடு ஒரு கணம் எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. இங்கு விட்டு கலண்டால் போதும். என்ன சார், அவங்க சமைச்சு வச்சுக்கிட்டு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்களே பசின்னீங்க, உடனே காலில் கஞ்சியை வெடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. இல்லை, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். பெருமூச்செறிந்தார். ஏ பையா, பச்சை வாழைப்பழம் ஒரு 25 வாங்கி வா. ஜல்தி. நான் கடையை விட்டு இறங்கிவிட்டேன். என்ன சார், பணம் வேண்டாமா? ஓ சாரி, தேங்க்ஸ். அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 5 சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.